சினிமா என்றாலே அனைவருக்கும் பொழுதுபோக்கு தான். அதிலும் ரஜினி, கமல், அஜித், விஜய், சூர்யா போன்றோர் பெரிய படங்கள் வந்துச்சுன்னா அது திருவிழா கொண்டாட்டம் தான். அப்படி இருக்கிற சமூக சினிமாவுக்கு என்னதான் ஆச்சு? சமீப காலமா எந்த படத்துக்குமே சரியான வரவேற்பு இல்ல. பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பேன் இந்தியா என்று சொல்லி அனைத்து மொழிகளையும் ஒன்றிணைத்து எடுக்கிறாங்க. ஆனாலும் படம் பார்த்தீங்கன்னா சரியாவே போகிறதில்ல. மக்களோட மனநிலையும் மாறி போச்சு. படத்துல இது சரியில்லை, அது சரியில்லை, இது குற்றமா இருக்கு, அது குத்தமா இருக்கு, படமே நல்லா இல்லை, படமே ஓடலை. ஒரு பக்கம் அவர்களுடைய ரசிகர்கள் மட்டும் எங்கள் தலைவனோட படம் சூப்பராக இருந்துச்சு, தலைவரோட படம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறாங்களே கண்டி, பொதுவாக படம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல யாருமே ஏற்றுக்க மாட்டுறாங்க. ஆனால் சின்ன பட்ஜெட்டில் வர படங்களை மட்டும் மக்களுக்கு பிடிக்குது. அதற்கு காரணம் அதில் இருக்கிற கதையும் கருத்தும் தான் என்று ஒரு பக்கம் சொல்லப்பட்டு வருது. அப்படி இப்போ பேன் இந்தியா படமாக தான் எல்லா படமும் வருது. அதாவது ஒட்டுமொத்த ஆக்டர்ஸும் சேர்த்து ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியும் சேர்த்து வச்சு தான் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் படம் எடுக்கிறாங்க. அப்படி இப்போ எடுக்கப்பட்டு வரும் சமயத்தில் ரஜினியுமே பார்த்தீங்கன்னா பேன் இந்தியா படமாக தான் அதிகமாக கொடுத்துட்டு வராரு. சமீபத்தில் வந்த ஜெயிலர் படமாக இருக்கட்டும், வேட்டையன் படமாக இருக்கட்டும், 2 படமே பார்த்தீங்கன்னா பேன் இந்தியன் படம். இதற்கு அடுத்து வரப்போகிற கூலி படமாக இருக்கட்டும், ஜெயிலர் 2 படமாக இருக்கட்டும், இதுவுமே பார்த்தீங்கன்னா பேன் இந்தியன் படம். அதனால் தமிழ் சினிமாவுக்கு என்ன ஆச்சு? சுத்தமாக பார்த்தீங்கன்னா டல் அச்சு போச்சு. இப்போ சமீபத்தில் வந்த அமரன் படம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்ததுக்கு ஒரு நல்ல ஆதாயமான படம் என்று சொல்லப்படுது. கங்குவா படம் நேற்று ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ஏண்டா ரிலீஸ் ஆச்சு, மக்களுடைய கதறல் தாங்க முடியல என்று ஒரு பக்கம் விமர்சனம் எழுந்து கொண்டு தான் இருக்குது. அதனால் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு முடிவு எடுத்திருக்காராம். அதாவது அட்லியோட டைரக்ஷனில் ஒரு படத்தை அறிவிக்க போகிறாங்க. சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண போகிறாரு. இந்த படத்தில் அஜித் குமார் அவர்கள் முக்கியமான வேடத்தில் நடிக்க போகிறாராம். அதாவது இதுவும் பேன் இந்தியா படம், பட் தமிழே பேன் இந்தியா படம். எப்படி கங்குவா படத்தை ஒரிஜினல் பேன் இந்தியா படம்னு சொன்னாங்களோ அது போல தான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேன் இந்தியா படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க போகிறாரு. இந்த படத்தில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சல்மான் கான் நடிக்க போகிறதா ஒரு தகவல் போயிட்டுருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அஜித் குமாரும் இந்த படத்தில் கமிட் ஆயிருக்காரு. அட்லி கடைசியாக ஜவான் படத்தை ஷாருக் கானை வச்சு எடுத்திருந்தார். கிட்டத்தட்ட 1100 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டி இருந்தது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் ஷங்கரோட அசிஸ்டண்ட்டாக இருந்து அப்போ காலத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்காரு, நான் கண்டிப்பாக ரஜினியை வச்சு படம் எடுப்பேன்னு. இப்போது அதற்கான டைம் வந்துடுச்சு. அட்லி அவருடைய குருநாதரான ஷங்கரையே மிஞ்ச போகிறாரு. அதற்கான அடிக்கல் தான் நாட்ட போகிறாரு. அதாவது இரு ஜாம்பவான்களான அஜித் மற்றும் ரஜினியை சேர்த்து வச்சு படம் எடுக்கிறது. ஆனால் அஜித்தோடைய படம் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக வரதில்லை. அதனால் மட்டும் என்ன அஜித் தப்பிச்சிட்டாரா? இல்லை. விடாமுயற்சி படத்துக்கு என்னதான் ஆச்சு? இன்றைக்கி வரைக்கும் ஒரு அப்டேட்டும் இல்லை, ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரசிகர்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி கொந்தளிச்சு கொண்டு தான் இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். விடாமுயற்சி படத்தை ரசிகர்களும் சரி, பொதுமக்களும் சரி எந்த அளவுக்கு வச்சு செய்ய போகிறாங்க. நீங்கள் ரஜினி அவர்கள் அஜித்தோடு சேர்ந்து நடித்தா நல்லா இருக்குமா இல்லையான்றது உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.